பணக்காரர் வந்தாருன்னா 2 கதவையும் திறந்து விட்டு, அண்ணே வாங்க அண்ணே, அண்ணே நீங்கள் சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன், நீங்கள் எதுக்குண்ணே? இப்போ நம்ம சொந்தக்கார ஒருத்தர் ஒரு 100 ரூபா கடன் கேட்டு வர்றான்னு வைங்க, பெட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸில் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி உட்காந்துருக்கிறார். எம்கே காந்தின்னு அப்பா அவருக்கு பேர். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்திருக்கிறார், ஒரு வக்கீலாக வந்திருக்கிறார். ஒரு வெள்ளை இனம் ரயிலில் இருந்து இறக்கியது. ஆனால் அதற்கு பிறகு ஏறக்குறைய 54 ஆண்டுகள் கழித்து வெள்ளையரையே இந்திய அரசு கட்டிலில் இருந்து இவர்தான் இறக்கப் போகிறார் என்பதை அவர்கள் தெரியாமலே போனார். நம்ம காசை நமக்கு தெரியாமலே பறிக்கிறதுக்கு ஒரு கோஷ்டி இருக்குன்னா, உலக மகாவ அயோக்கியத்தனம் எதுனா இந்த டோல்கேட் தான். நாம எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறோமா? பாரதியார் ஒரு பாட்டு சொல்வார், இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ? அடுத்த வரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ? ஒரு ஆளை பார்த்து நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு பார்க்குறோம்ல. நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்கிற எல்லாரையும் ஒரே மாதிரி வரவேற்கிறீங்களா? பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டு வாசலுக்கு வருகிற அத்தனை பேரையும் ஒரே மாதிரியாக பார்க்குறோம். பணக்காரர் வந்தாருன்னா 2 கதவையும் திறந்து விட்டு, அண்ணே வாங்க அண்ணே, அண்ணே நீங்கள் சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன், நீங்கள் எதுக்குண்ணே? இப்போ நம்ம சொந்தக்கார ஒருத்தர் ஒரு 100 ரூபா கடன் கேட்டு வர்றான்னு வைங்க, கதவை திறக்காமல் என்ன போ 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 முக்கியமான வேலையாக இருக்குது. பார்க்குறோம்ல, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இதுதான். பார்க்கிறவர்கள் ஏழையா பணக்காரனா, படித்தவனா பாமரனா, பெரும் முதலாளியா கூலிக்காரனா, ஜாதியில் அந்தஸ்தில் உயர்ந்தவனா சாமானியனா, ஃபாரின்ல இருந்து வந்தானா கிராமத்திலிருந்து வந்தானா, இப்படி எடை போட்டுத்தானே நாம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறோம். எப்போது எல்லாரையும் மரியாதையோடு பார்க்க பழகுகிறோமோ அப்போதுதான் நாம் எல்லாரும் மனிதர்கள் என்று அர்த்தம். அதுக்காக போகிற வரவெல்லாம் நீ வீட்டில் கூப்பிட்டு வச்சு சோறு போடு அப்படி நான் சொல்லலை. நான் சொல்கிறது சரியாக புரிஞ்சுக்கங்க. அவரவருக்கு உரிய இடத்தை கொடுங்கள். அதே சமயம் அவரவருக்கு உரிய மனிதனுக்கு மனிதன் தர வேண்டிய மரியாதையை கொடுங்க. மரியாதை இல்லாமல் யார்கிட்டையும் பழகாதீங்க, மரியாதை இல்லாமல் யார்கிட்டையும் பேசாதீங்க. ஏன்னா சாமானியர் என்று நீங்கள் நினைக்கிற சிலர் ஒருவேளை மகா பெரிய மனிதர்களாக இருக்கலாம், உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். சாமானியர் என்று நீங்கள் தள்ளி விடுகிற ஒருவர் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு உயிரை காக்கிற ஒரு உதவி செய்யக்கூடிய மனிதராக இருக்கலாம். ரொம்ப முக்கியமானது அது. உருவு கண்டு எல்லாமே வேண்டும். யாரையும் தவறாக பேசாதீங்க. 1893 நான் சொல்கிறதுலாம் கேட்குதுங்களா பின்னாடி வரைக்கும்? கொஞ்சம் அந்த இதை கூட்டலாம் ஃபீட்பேக். 1893 ஜூன் மாதம் இல்லை விசில் வேண்டாம் தம்பி, ஜூன் மாதம் 7ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன். பீட்டர் மேரிட்ஸ்பர்க் அப்படின்னு ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் வருது. அந்த ரயிலில் முதல் வகுப்பு பெட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸில் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி உட்காந்துருக்கிறார். எம்கே காந்தின்னு அப்பா அவருக்கு பேர். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்திருக்கிறார், ஒரு வக்கீலாக வந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வச்சிருக்கிறார். மகாத்மா காந்தியை நேரில் பார்த்தவர்கள் இப்போ பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க, ஆனால் பார்த்தவர்கள் படத்தில் சொல்கிறாங்க,
பவுன் நிறத்தில் இருப்பார்னு சொல்கிறாங்க. நல்ல கலர், குஜராத்தி அவர், நல்ல அருமையான கலர். ஆனால் அவரை ஒரு வெள்ளைக்காரன் கருப்பன் என்று சொல்லி அந்த கோச்சில் இருந்து இறக்கி விடுறான். வெளியே போன்றான். ஒரு தோற்றத்தை பார்க்குறான். நீங்களாம் ஒரு ஆளா? வெள்ளையர்கள் பயணிக்க வேண்டிய முதல் வகுப்பு பெட்டியில் நீ எப்படி அமரலாம்? இறங்கு கீழன்றான். அவர் டிக்கெட்டை காட்டுறாரு. நான் பணம் கட்டியிருக்கேன், நான் போக முடியாது, நான் இருப்பேன். ட்ரெயினை நிறுத்திடுறாவன். அந்த காலத்தில் அவங்க வச்சதான் சட்டம். போலீஸை கூட்டிகிட்டு வரான். ரயில்வே காவல்துறை ஸ்டேஷன் மேனேஜர் எல்லாரும் வந்து காந்தியினுடைய பெட்டி, அப்போல்லாம் ஹோல்டால்னு சொல்லுவாங்க, படுக்கைன்னு ஒன்று முன்னாடியெல்லாம் பார்த்துருப்பீங்க. காதலிக்க நேரமில் சினிமா பார்த்தீங்களா யாராவது? நான் பழைய படமாக சொன்னேன். அதில் சென்னைக்கு போகிறேன்னு சொல்லி பாலையா ஒரு பெட்டியோடு வருவார். ஒரு உருண்டையாக ஒரு இது இருக்கும், விரிச்சு படுக்கிறது. வந்து சொல்லுவார், தம்பி மைக் விசில் வருது தம்பி. அது அந்த மாதிரி பெட்டி படுக்கைன்னு சொல்லுவாங்க. தூக்கி தெருவில் போடுறாங்க, பிளாட்ஃபாரத்தில் போடுறாங்க, எரியிறாங்க. கையை பிடிச்சி இழுத்து அவரை தள்ளி விட்டு போயிடறாங்க. மிக கடும் குளிர். ஒரு ராத்திரி பூரா அந்த ரயில்வே ஸ்டேஷன் வெயிட்டிங் ரூமில் உட்கார்ந்துருந்தாரா, குளிரில் நடுங்கி கொண்டு. அன்றைக்கு ஒரு சாதாரண மோகன்தாஸை ஒரு வெள்ளை இனம் ரயிலில் இருந்து இறக்கியது. ஆனால் அதற்கு பிறகு ஏறக்குறைய 54 ஆண்டுகள் கழித்து வெள்ளையரையே இந்திய அரசு கட்டிலில் இருந்து இவர்தான் இறக்கப் போகிறார் என்பதை அவர்கள் தெரியாமலே போனார். ஒரு தோற்றத்தை பார்த்து கேவலமாக நினைச்சா என்ன ஆகும்? சாதாரணமாக போகும். நான் ஏற்கனவே ஒரு பட்டிமன்றத்தை பற்றி சொல்லி பாதியில் விட்டேன். மதுரையில் நடந்தது 92 93. இவ்வளோன்னு ஆளாக இருப்பேன், நல்ல உயரமான மேடை. இதாவது பரவாயில்ல, இப்போ நம்மளை அவர் வருகிறார்லாம் கூப்பிட்றாங்கல்ல, நல்ல உயரமான மேடை. மேடை ஏறுறதுக்கு ஒரு 10 படியாவது இருக்கும். ஏன்னா நீங்கள் மதுரைக்கு வந்தவங்களுக்கு தெரியும் மாசி வீதி எவ்வளவு நீளமானதுன்னு. அவ்வளவு தூரம் கூட்டம் நிற்கும் அப்போல்லாம். அப்போ மொபைல் கிடையாது, டிவி கிடையாது. டிவி வந்த பிறகு தான் பொதுக்கூட்டங்களுக்கு ஆள் வர்றது குறைஞ்சது. அவ்வளவு கூட்டம் நிற்குன்னு உயரமாக மேடை போட்டிருக்காங்க. பேச்சாளர்கள் தமிழறிஞர் சாலமன் பாப்பையாலேருந்து எல்லோரும் மேடை ஏறிட்டாங்க. நான் வேகமாக கடைசி ஆளாக போகிறேன். ஒரு மோட்டா ஆள், அவர் சுமை தூக்குறவர், கையை பிடிச்சி இழுத்தாங்க, வா நீ என்னத்துக்கு போகிறேன்னாரு. இது சத்தியமாக நடந்தது. நான் சொன்னேன், பேச்சாளருங்க என்ன, நீ போயிரு அந்த பக்கம். அவர் வந்து என்னை கண்டுக்கவே இல்லை, போயிரு அந்த பக்கம், ஓரமாக நெல் அப்படின்னாரு. நான் ஏன்னா நீங்கள் அவங்கள உடம்பெல்லாம் அப்படியே ஜிம்பாடின்னு வாங்கல, அதை விட பெருசாக இருக்கும். அவ்வளோ பெரிய அரிசி மூட்டை அனாயாசமாக தூக்கி போய் அப்படி லாரியில் ஏற்றுற ஆள். அவர்கிட்ட போய் நான் சண்டைக்கு போக முடியுமா? மேலே ஏறி சாலமன் பாப்பையா ஐயா மைக்கில் அங்கே பார்க்குறாரு. அங்கேருந்து என்ன இவனை காணோம்? அங்கேருந்து கேட்டேன், ஏப்பா ஏன் அங்கே நிற்கிறேன்னு, விட மாட்டேங்கிறாங்கன்னு. அப்போது அவர் மைக்கில் சொன்னார், யோ அவன் ஒரு பேச்சாளரியா, அவனை மேலே விடுங்கன்னு. அப்போ அந்த ஆள் என்னை ஒரு பார்வை பார்த்தான் பாருங்க, நீ எல்லாம் பேசி. நான் எப்போவும் நினைப்பேன், ஒரு தோற்றத்தை வச்சு நம்மளை எவ்வளவு மட்டரகமாக மதிச்சிருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில் தான் நம்ம வாழணும். ஒரு காந்தியை மிக சாதாரணமாக நினைத்த ஒரு வெள்ளை இனம் என்ன ஆனது? உலகம் முழுக்க காலனி ஆதிக்கத்திலிருந்து காணாமல் போனது. அதற்கு அடித்தளம் வைத்தவர் அன்றைக்கு ரயிலில் இருந்து இறக்கிவிடப்பட்ட ஒரு சாமானிய மனிதர். உங்களுக்கெல்லாம் உப்பு தெரியுமா? பிபி வந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். டாக்டர் முதல்ல என்ன சொல்கிறாரு? உப்பே போடாது, ஊறுகாயை கண்டா ஓடி போயிரு, அப்பளத்தை கனவுலையும் காணாத. காரணம் உனக்கு என்ன இருக்குது? பிபி இருக்குது.
அது உப்பிட்டவரை உள்ளளவும் நினைனுவாங்கல்ல. பிபி வந்தவங்களுக்கு மட்டும் அது கிடையாது. ஏன்னா உப்பு போட்டால் தானே நினைக்கிறதுக்கு, சமையலும் நல்லா இருக்காது இல்லை. ஆனால் சாதாரணமாக ஒரு உப்பை வச்சுக்கிட்டு தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது 1930. நான் இதெல்லாம் ஏன் வருஷத்தோடு சொல்கிறேன்னா, சில விஷயங்களை மறந்துட்டோம் நாம். 1930னா ஏறக்குறைய 94 வருஷம் முன்னாடி. அப்போல்லாம் உப்புக்கு 300% வரி இருக்குமா. 300% உப்புக்கு வரி இந்தியாவில் இருந்திருக்கு. ராய் மேக்சிம் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் உப்பு வேலின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். நான் புத்தக கண்காட்சினால சொல்கிறேன், இங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சா வாங்கி பாருங்கள். சிரில் அலெக்ஸுங்கிற ஒருத்தர் அதுக்கு தமிழாக்கம் பண்ணியிருக்கிறார். ரொம்ப அருமையான புத்தகம். இந்தியா முழுக்க இப்போ டோல்கேட் இருக்கு பாருங்க. போயிருக்கீங்களா வண்டிகளில்? நம்ம காசை நமக்கு தெரியாமலே பறிக்கிறதுக்கு ஒரு கோஷ்டி இருக்குன்னா, உலக மகாவ அயோக்கியத்தனம் எதுனா இந்த டோல்கேட் தான். ரோடு சரியில்லை, வாங்குகிற காசு மட்டும் 100-200ன்னு அள்ளிடுறாங்க. எங்கே போகுதுன்னே தெரியல. இது வேற சொல்லவும் முடியாது. எல்லா ஏரியாலையும் பாதி ரோடு போட்டு நிற்கும், போடாமல் நிற்கும். ஆனால் டோல்கேட்டு மட்டும் காலையிலே திறந்துடுறாங்க. 24 மணி நேரம். அதில் இருக்கிறவன் பாதி பேருக்கு தமிழே தெரியாது. உங்களுக்கு இதெல்லாம் நினைவுபடுத்துகிறேன்.